Hello friends, welcome to Job Seekers Junction. So last week பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி உடைய அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீக்குக்குள்ள நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆர்பிஎஃப் உடைய கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான கிட்டத்தட்ட 4660 போஸ்ட் கால்ஃபார்ம் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் கிரேட் முடிச்சிருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிடிஎஃப் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எஸ்ஐ போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக ஒரு பிடிஎஃப்பும், கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக பிடிஎஃப்பும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேட்டகரியில் வர்றவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்னென்ன, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுக்க கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வீடியோ மட்டும்தான். ஸோ எஸ்ஐக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட சிமிலராக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இப்போ என்னென்ன இந்த பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாருங்க இந்த இமேஜ், போத் மேல் அண்ட் ஃபீமேல் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 2 பேருமே நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட்டு நேற்று தான் 15/4 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கான லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி மே மாதம். அதாவது கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. சீக்கிரமே வந்து அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த 1 வீக்குக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க டைம் எடுக்க உங்க சர்வர் வந்து ஸ்லோ ஆகிடும். அப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த சர்வர் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரமா நீங்க பண்ண முடியாது. போட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோட் ஆஃப் அப்ளை வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும்தான். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், லாஸ்ட் டேட் மே மாதம் 14ஆம் தேதி. ஸோ இது வந்து முழுக்க கான்ஸ்டபிள்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் தான். உங்களுக்கான பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா லெவல் 3க்கான சேலரி, அதாவது கிட்டத்தட்ட 21,700 வரைக்கும், அப்ராக்சிமேட்டா 22,000 வச்சுக்கோங்களேன். இதுதான் பேசிக் பே. இது போக உங்களுக்கு அலவன்ஸ், ஃப்ரீ சர்வீசஸ் இதெல்லாம் நிறைய வந்து ஆட் ஆன் ஆயிருக்கும். அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 38,000 to 40,000 வரைக்கும் அலவன்ஸோட சேர்த்து கான்ஸ்டபிள் மட்டுமே உங்களுக்கு வரலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4,200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎஃப்ல ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். பட் காம்படிஷனை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அதனால வேகன்சிஸ் பார்த்து பயப்படாதீங்க. தாராளமாக அப்ளை பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷனை பை ஹார்டா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத இது நமக்கு தேவையில்லை. நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் முக்கியமா ஒரே ஒரு விஷயம், ஃபைனல் இயர் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிற ஹையஸ்ட் கிராஜுவேஷன் 10th அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எலிஜிபிள் கேட்டகரியில வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஒரு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இவங்க பேசிக்கா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும். வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்கீங்க, அதாவது நேபாள், பூட்டான் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டி தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஏஜ் வந்து நம்ம மேலே பார்த்தோம். நார்மல் கோர்ஸுக்கு உங்களுக்கு 18 to 25 இயர்ஸ். இது இந்த சிஇஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குனால வந்து உங்களுக்கு 18 to 28 இயர்ஸ் வரைக்கும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான அப்பர் ஏஜ் லிமிட் தான். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஆன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுலயும் அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ்னு அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்க, உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னென்ன, அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஜென்ரல் யூஆர், இடபிள்யூஸ்ல வரீங்கன்னா 1996க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதுவே ஓபிசியா இருந்தீங்கன்னா 1993க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 1991க்கு அப்புறம் நீங்க பிறந்தவங்களா இருக்கணும். லாஸ்ட் லோவர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2006க்கு முன்னாடி நீங்க பிறந்தணும். 2006க்கு அப்புறம் பிறந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட்ன்றத என்னன்றதை கொடுத்துட்டாங்க. அதையும் நீங்க தெளிவாக செக் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கனெக்ஷன் ஏல வந்து சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேண்டிடேட்ஸ்லாம் 400 rupees. இதுல வந்து 500 rupees. இதுல 400 rupees வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள். எப்பன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அப்ளை பண்ணிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகாது. நீங்க அப்ளை பண்ண எக்ஸாமை போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த அமௌண்ட்ல 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 100 ரூபாய் வந்து ₹100 வந்து பேங்கிங் சார்ஜஸ்க்காக பிடிச்சிட்டு பாக்கி 400 ரூபாய் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க கொடுக்குற பேங்க் டீடைல்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட், மைனாரிட்டிஸ் ஆர் இடபிள்யூ, இபிசின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல வர எல்லா கேண்டிடேட்டுக்குமே 250 ரூபா உங்களுக்கு ஃபீஸு. உங்களுக்கு வந்து இந்த 250 ரூபா அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும் நீங்க போய் எக்ஸாமை அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே. அதாவது உங்களை எப்படி பண்றாங்கன்னா உங்களுக்கு ஃபீஸையும் ரீபே பண்ணிடுறாங்க. அதனால நீங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது இன்டர்நெட் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் யூபிஐ யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமா பே பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரீஃபண்டும் அதே அக்கௌண்ட்ல திரும்பி போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீடைல்ஸ் பற்றி சொல்லிடுறாங்க. ஓகே, அதான் மேலே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ ரிலாக்ஸேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்ஓசி, அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஒரு எம்ப்ளாயர், எஸ்பெஷலி நீங்கள் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கி போய் கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாடுல வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ரயில்வே போலீஸ், அதாவது சென்ட்ரல் போலீஸாக நீங்கள் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹையர் அபிஷியல்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்துட்டு இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? பட் இந்த என்ஓசி வந்து உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ, ஐ மீன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அப்போ தான் தேவைப்படும். ஸோ பேசிக்காக இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிருங்க. ஓகே, இவ்வளோதான் வந்து எலிஜிபிள் கேட்டகரி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபைனலி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 10th பேஸ்டு தான். ஏன்னா அவங்க 10th தானே பேசிக் டிகிரியா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் தான் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம், 120 கொஸ்டின், 120 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். சிலபஸ் சிஸ்டம், ஹோல் நம்பர், டெசிமல், அந்த ரீசனிங் சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல இருந்து ஒரு 35 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், சொசைட்டில என்ன நடக்குது, நியூ பாலிசிஸ் என்னென்ன, யூனிட் பட்ஜெட்னா என்ன, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, பாலிடிக்ஸ்ல இருந்து, எக்கனாமி, ஜியாகிரபி, இதுல இருந்து, ஹிஸ்டரியில இருந்து, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 50 மார்க்கு போகும். டோட்டலா 120 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரிலிம், அதாவது எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, பிஇடி. அதாவது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டபிள் மேல் அப்படின்னா 1600 மீட்டர் நீங்க ரன்னிங் 5 நிமிஷம் 45 செகண்ட்ல ஓடணும். 800 மீட்டர் ஃபீமேலுக்கு, ஃபீமேலா இருந்தீங்கன்னா 3 minutes 40 seconds இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப்லாம் இருக்கும். அதான் வந்து பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அவங்க கேட்டது எலிஜிபிலிட்டி, அதாவது மேல்னா இவ்வளோ ஹைட் இருக்கணும், ஃபீமேல்னா இவ்வளோ ஹைட் இருக்கணும், மேலுக்கு வந்து செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டட் லெவல், அன்எக்ஸ்பேண்டட் லெவல் இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கணும், சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராக இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுல தான் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 10th நீங்க முடிச்சிருக்கீங்களா, ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸோ அதுக்கான அந்த 10th மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை நீங்க கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கான ஜாதி சான்றிதழ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசியா இருக்கீங்க, இது வந்து சென்ட்ரல் போர்டு போஸ்டிங்னால ஒரு ஓபிசி தான். இங்க வந்து பிசி, எம்பிசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்க வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா பிரிவினரும் ஓபிசில வந்துருவாங்க. ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் அப்ளை பண்றீங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அதை நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண 2 போட்டோ, அதாவது உங்களுடைய ரீசெண்டா எடுத்த போட்டோஸ்ல நீங்க பர்சனலா சைன் பண்ண மாதிரி அதையும் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எடுத்துட்டு போகணும். ஸோ ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா அதுக்கான என்ஓசியும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான டீடைல்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான அந்த நியூ வெப்சைட் இருக்கும், ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
இதுக்கான லிங்க் அந்த போர்ட்டல்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ சென்னை ரீஜனுக்கான அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான், www.rrbchennai.gov.in. இதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இந்த லிங்க் இருக்கும், அப்ளை ஃபார் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்க தாராளமா அப்ளை பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது இதில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.